யாரை நீங்கள் நண்பனாக ஆக்கக்கூடாது? உற்ற நண்பனாக, நெருக்கமான நண்பராக யாரை ஆக்கக்கூடாது? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நம்பிக்கை கொண்டோரே, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை விடுத்து இறை மறுப்பை விரும்புவார்களானால் நீங்கள் அவரோடு உற்ற நண்பர்களாக நீ ஆக்கிவிட வேண்டாம். முதல்ல சொன்னல, நண்பன்னா வெறும் யாரையோ வந்த மட்டும் நண்பன் கிடையாது, நட்பு கிடையாது. நம்முடைய நட்பு என்பது நம்மளை பெற்றெடுத்த பெற்றோரோடு இருக்கிறது, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளோடு இருக்கிறது, சகோதரோடு நட்பு இருக்கிறது. இதெல்லாம் நட்பு அப்படிங்கிற அல்லாஹ். நண்பர்கள் அல்லாஹ் நேரடியாக உங்களுடைய தாய் தந்தை உங்களுக்கு நட்பார்கள் நண்பர்கள். அப்படிப்பட்ட தாய் தந்தை கிட்ட நீங்கள் உற்ற நண்பராக ஆகிடக்கூடாது என்று எதுக்கு சொல்றான்? அவர்கள் அல்லாஹ்வை விடுத்து இறை மறுப்பை விரும்பியவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிடக்கூடாது. அவர்கள் தாய் தந்தை தான், அவர்கள் என்ன பணிவிடை செய்யணும், என்ன பார்க்கணும், எல்லாமே செய்யணும். ஆனால் அல்லாஹ்வை விடுத்து இறை குஃப்ரை அவர்கள் விரும்புகிறார்கள், பல கொள்கைகளை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம். அப்படி நீங்கள் ஆக்கிக்கொண்டால் அல்லாஹ் சொல்றான், எது அல்லாஹு மின்கும் ஃபலாயஹும் அல் ஜாலிமூன். அப்படி நீங்கள் ஆக்கிக்கொண்டால் நீங்கள் அநீதி இழைத்தவர்கள். அந்த குஃப்ர் விரும்புகிறாங்க தாய் தந்தை, நான் உற்ற நண்பராக, ரொம்ப நெருங்கிய நண்பராக ஆக்கிக்கொள்கிறேன் என்றால் நீங்கள் அநீதி இழைத்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது என்ன நமக்கு தெரியுதுன்னா, நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தை அவர்களே இந்த இறை மறுப்பை விரும்பினாங்கன்னா ஒரு உற்ற நண்பராக நம்ம ஆக்கிக்கொள்ள கூடாது என்று அல்லாஹ் சொல்றான்னா, குஃபரை விரும்பக்கூடியவர்களா நான் எப்படி உற்ற நண்பராக ஆக்கிக்கொள்ள முடியும்? திருமறை குர்ஆன் சூரா தௌபா 23வது வசனம் எடுத்து புரட்டி பாருங்கள். எப்படி ஆக்கிக்கொள்ள முடியும்? நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு அந்த அதிகாரம் அல்லாஹ் அந்த நட்பை ஆக்கிக் கொள்வதற்கு அனுமதி கொடுக்கல. அவனுக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவன் தான் எனக்கு முன்னாடி, அவன் தான் எல்லாமே. நட்பாக இருக்கலாம், தப்பு கிடையாது. நட்போடு பயணிக்கலாம், தப்பு கிடையாது. வியாபாரம் எல்லாம் தப்பு கிடையாது, மார்க்கம் தடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வரம்புகள் தாண்டி போயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இந்த வரம்புகளை தாண்டி நட்பு வைத்திடக்கூடாது.